பேரில் ஒரு அண்ணன், ஆனால் செயலில் சொல்ல முடியாத துரோகம். தமிழ்நாட்டின் தர்மபுரி மாவட்டம் ஹரூர் என்ற ஒரு சிறிய ஊரில் 7 சகோதரர்கள் கொண்ட ஒரு குடும்பம். 4 ஆண்கள், 3 பெண்கள். அவர்களில் 2வது சகோதரி எல்லாவற்றையும் தாண்டி உயர்ந்தவள். அவள் கடினமாக படித்தாள். ஒவ்வொரு போராட்டத்தையும் எதிர்கொண்டாள். தன் ஊரில் முதல் பெண் இன்ஜினியராக ஆனாள். முழு ஊரும் அவளை பெருமையாக பார்த்தது. அவள் மிகவும் நல்ல மனசுக்காரி, மென்மையான பேச்சு, மிகவும் நிற்பாவம், மனித உருவில் ஒரு தேவதை போல. ஆனால் வாழ்க்கை அவளுக்காக வேறு திட்டம் வைத்திருந்தது. அவளது தந்தை இறந்த பின் குடும்ப பொறுப்புகள் அவள் தோள்களில் விழுந்தது. அம்மா படுக்கையிலேயே, அண்ணன்கள் போராடிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவள் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. அவள் விடாமுயற்சியுடன் வேலை செய்தாள். அம்மாவை பார்த்துக் கொண்டாள். அண்ணன்களின் குழந்தைகளை படிக்க வைத்தாள். முழு குடும்பத்தையும் தாங்கினாள். பின்னர் சொத்துப் பிரிவு நடந்தது. அவளுக்கும் ஒரு நிலம் கிடைத்தது. அதுவே இந்த கதையின் உண்மையான ஆரம்பம். அவளது 3வது அண்ணன் உள்ளுக்குள் தீய நோக்கம் கொண்டவன். அவன் அன்பு காட்டினான், கவலை காட்டினான், பாசம் காட்டினான். ஆனால் அது எல்லாம் நாடகம். அவள் நம்பினாள். ஏனெனில் அவன் அவளது அண்ணன். லோன் எடுத்து வீடு கட்டு என்று சொன்னான். அவள் சம்மதித்தாள். வீடு கட்டி முடிந்தபின் அவன் சொன்னான், நீ நகரத்தில் வேலை செய்கிறாய், இந்த வீட்டை நான் பார்த்துக் கொள்கிறேன். அவள் அவனிடம் ஒப்படைத்தாள். அந்த நிமிஷத்திலிருந்து அவனுக்கு எல்லாம் கிடைத்தது. ஒரு இலவச வீடு, அனைத்து வசதிகளும், அவளின் உழைப்பின் பலன். ஆனால் அவன் அதில் திருப்தி அடையவில்லை. மீண்டும் வந்தான். உன் வேலையிடம் அருகே இன்னொரு வீடு வாங்கு. என் மகன் உன்னுடன் இருப்பான், உன்னை பார்த்துக் கொள்வான். மீண்டும் அவள் நம்பினாள். மீண்டும் அவள் தியாகம் செய்தாள். ஆனால் அந்த மகன் அவனது தந்தையை விட மோசமானவன். இன்னும் அவள் உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டுகள் கடந்து போனது. அவள் 40 வயதை கடந்தாள். ஒரு சகோதரி விதவையானாள். தனியாக போராடிக் கொண்டிருந்தாள். அவள்தான் உண்மையை பார்த்தாள். அவள் எச்சரித்தாள், கல்யாணம் செய்து கொள், அவர்களை நம்பாதே. ஒரு அண்ணனும் உன்னுடன் எப்போதும் இருக்க மாட்டான். முதல் முறையாக அந்த இன்ஜினியர் சகோதரி தன் வாழ்க்கையை பற்றி சிந்தித்தாள். கல்யாணம் பற்றி சொன்னபோது அதே அண்ணன் எதிர்த்தான். இப்போ உனக்கு கல்யாணம் எதுக்கு? நான் இருக்கேன், என் மகன் இருக்கான், இன்னும் என்ன வேண்டும்? ஆனால் இந்த முறை அவள் முடிவு செய்தாள். அதன்பின் மிகவும் கொடூரமான தருணம் வந்தது. ஒரு நாள் அவளுக்கு கடுமையான வயிற்று வலி. சாதாரணமாக நினைத்து அவளது அண்ணன் அவளை சேலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். ஆனால் சிகிச்சைக்கு பதிலாக அவன் செய்தது சொல்ல முடியாத குற்றம். இந்த உலகில் எந்த அண்ணனும் செய்யாத செயல். மருத்துவ முறையில அவள் இனி ஒருபோதும் குழந்தை பெற முடியாதபடி செய்தான். அவளுக்கு தெரியாது, அவள் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டுகள் கழித்து 43 வயதில அவளுக்கு ஒரு வரன் கிடைத்தான். அவனும் தனிமையில் வாழ்ந்தவன், ஒரு அனாதை, வலியை புரிந்தவன். முதல் சந்திப்பிலேயே அவள் எல்லாவற்றையும் பகிர்ந்தாள். தன் கஷ்டங்கள், தன் தியாகங்கள், தன் குடும்பம். அவன் அவளது உண்மையை பார்த்தான். அவளது தூய்மையை, அவளது வலிமையை அவன் ஏற்றுக்கொண்டான். எனக்கு வரதட்சணை வேண்டாம், நாம் சும்மா அமைதியாக வாழலாம். ஆனால் வாழ்க்கை அவளுக்கு அமைதியை தரவில்லை. ஏனெனில் உன் குடும்பத்திலேயே குற்றவாளி மனசு இருந்தால் அமைதி ஒரு கனவாகிவிடும். இது ஒரு உண்மை கதை. இன்னும் ஹரூரில் நடந்து கொண்டிருக்கிறது. இது முதல் பகுதி மட்டும். 2ஆம் பகுதியில் அந்த அண்ணன் மற்றும் அவன் மகன் என்ன செய்தார்கள்? கணவருக்கு உண்மை தெரிந்த பின் என்ன நடந்தது? அவரது உயிருக்கு எவ்வாறு அச்சுறுத்தல் உள்ளது? எல்லாவற்றையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறோம். நாங்கள் உங்களிடம் லைக் அல்லது சப்ஸ்கிரைப் கேட்கவில்லை. இந்த கதையை அதிகபட்சமாக பகிருங்கள். ஏனெனில் உங்கள் ஒரு குரல் ஒரு உயிரை காப்பாற்றலாம். உண்மைக்கு குரல் கொடுங்கள். நன்றி. உண்மைக்கு குரல் கொடுங்கள். நன்றி.